வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்போனா, சர்வைவர் சீரிஸில் வந்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து சர்வைவர் சீரிஸ் வந்து எப்போ நடக்குது அப்படின்னா, அதாவது அங்கே வந்து 29ஆம் தேதி வந்து நடக்கும். ஆனால் நமக்கு வந்து 30ஆம் தேதி காலையில் 5:30க்குலாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க WWE. அதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா, நம்ம வந்து சாட்டர்டே நைட் மினி ஈவென்ட் பார்த்தோம்ல, அதாவது சோனி நெட்வொர்க்கில் அது மாதிரிலாம் இந்த சர்வைவர் சீரிஸ் வந்து பார்க்க முடியாது. நம்ம எப்போதும் போல் நெட்ஃப்ளிக்ஸில் தான் நம்ம வந்து அஃபிஷியலி வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் இந்த சர்வைவர் சீரிஸ் வந்து பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப டபிள்யூடபிள்யூட அஃபிஷியல் யூடியூப் பேஜில் வந்து இதை வந்து போடுவாங்க. அப்போயும் நீங்கள் போய் பார்த்துக்குங்க. அதாவது இப்போ வந்து சர்வைவர் சீரிஸ்லேயே வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாத மேட்ச் எது அப்படின்னா மென்ஸுக்கான வார் கேம். அதாவது சிஎம் பங்க் டீம் விசிஸ் ப்ராக் லெஸ்னர் டீம். இந்த 2 டீம்லேயுமே வந்து ஈக்குவல் பாயிண்ட் வந்து 2 பேத்துக்குமே இருக்குது. அதாவது நம்முடைய சிஎம் பங்கோட டீம் வந்து வின் பண்ணுறதுக்கும் 100% வந்து வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நம்முடைய ப்ராக் லெஸ்னரோட டீம் வந்து வின் பண்ணுறதுக்கும் 100% வந்து வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்படின்னா, ஏன்னா எந்த டீம் வந்து வெற்றி இருக்குது அப்படின்னு பட் கணிக்கவே முடியல. அது இப்போ வந்து நம்முடைய ஃபேஸ் டீமான நம்முடைய சிஎம் பங்கோட டீம் எடுத்துக்கிட்டோம்னா, சிஎம் பங்க், அப்புறம் நம்முடைய கோடி ரோட்ஸ், நம்முடைய ரோமன் ரெயின்ஸ், ஜே உசோ, ஜிம்மி உசோ இவங்க வந்து ஃபேஸ் டீமில் இருக்காங்க. இதே நம்முடைய ப்ராக் லெஸ்னரோட டீமில் வந்து நம்முடைய ப்ராக் லெஸ்னர், பிரான் பேக்கர், ட்ரூ மேக்கின்டையர், அதுக்கப்புறம் நம்முடைய லோகன் பால் இவங்க வந்து 5 பேர் இருக்காங்க. இதில் வந்து யாருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அப்படின்னா, அதாவது எதுக்காக இவங்க, அதாவது 2 பேத்துல வந்து யாருக்கு வந்து ஈக்குவல் பாயிண்ட் இருக்குது, யார் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது பட் நீங்களே வந்து ஓப்பனாக சொல்லியிருங்க. அதாவது இப்போ வந்து ஃபேஸ் டீமை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபேஸ் டீமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது பட் நடந்துகிட்டு இருக்குது. அது இல்லாமல் வந்து இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து ஃபேஸ் டீமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறாங்க. அதாவது ரெசல்மேனியா 42க்கான மேட்சஸை வந்து ஃபேஸ் டீமில் இருந்து கலெக்ட் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் ரோமனின்ஸுக்கு வந்து அந்த சர்வே சீரிஸில் வந்து ரெசல்மேனியா 42க்கான அந்த ஒரு மேட்சுக்கான ஒரு ஸ்டோரி லைனை WWE வந்து மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது நம்முடைய சிஎம் பங்க் வந்து அவர் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருக்கார். அது இல்லாமல் நம்முடைய ரோமனின்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார். அது எனக்கு வந்து உங்ககிட்ட இருக்க 2 டைட்டில் ஏதாவது ஒரு டைட்டில் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ரோமனின்ஸ் வந்து இப்போ கேட்டுட்டாரு. அதனால் நம்முடைய ரோமனின்ஸ் வந்து கோடி ரோட்ஸோட அந்த அன்டிஸ்பியூட் WWE டைட்டில் பக்கம் வந்து போவாரான்னு கேட்டால், ரோமனின்ஸ் வந்து அந்த டைட்டில் பக்கம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 100% இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா நம்முடைய ரோமனின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அன்டிஸ்பியூட் WWE சாம்பியன் வந்து 1314 நாள் வந்து லாங்கஸ்ட் ரெய்னிங் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கார்டை வந்து நம்முடைய ரோமனின்ஸ் வச்சிருக்காரு. ஆல்பம் ஏன்னா நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ரோமனின்ஸுக்கு வந்து 2 தாட்டி வந்து மேட்ச் நடந்துருச்சு. அதனால் இதுக்கப்புறம் வந்து நம்முடைய ரோமனின்ஸ் வந்து கோடி ரோட்ஸ் கூட வந்து பார்ட் 3 வந்து மேட்ச் வந்து பண்ணுற மாதிரி எந்த விதமான ஐடியாவுமே இல்லையா. அது இல்லாமல் WWE வந்து இவங்க 2 பேத்துக்கும் வந்து மேட்ச் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான பிளானுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி WWE தரப்பு வந்து சொல்லப்பட்டுச்சு. அதனால் நம்மளுடைய ரோமனின்ஸ் வந்து நம்ம சிஎம் பங்க் வச்சிருக்க அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன் பக்கம் தான் வந்து நம்முடைய ரோமனின்ஸ் வந்து போவார் அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படுது. அதுக்கான ஒரு ஃபியூரை வந்து இந்த சர்வைவர் சீரிஸ்லேயே வந்து நம்மளுடைய WWE வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அதாவது நம்முடைய சிஎம் பங்க்கும் நம்முடைய ரோமனின்ஸுக்குமான அந்த ஒரு விஷயத்தை இவங்களுக்கான ஒரு கான்ட்ரவர்சல் இருக்குது. ஏன்னா நம்முடைய சிஎம் பங்க் வந்து என்ன விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது நீ வந்து ரோமனின்ஸை நம்பாத கூடிய அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அதனால் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ரோமனின்ஸுக்கான அந்த ஒரு ஃபியூடை காட்டிலும் நம்முடைய ஃபேன்ஸ் வந்து அதிகமாக விரும்புறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து சிஎம் பங்க் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருக்கனால நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய ரோமனின்ஸுக்குமான அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன் மேட்ச் ரெசல்மேனியா 42 வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க. அதனால் இந்த மேட்ச் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து நம்முடைய ட்ரூ மேக்கின்டையருக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்குமான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் ரெசல்மேனியா 42 வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அதாவது இப்போ வந்து நம்முடைய கோடி ரோட்ஸையும் நம்முடைய ட்ரூ மேக்கின்டையரும் எதுக்கு வந்து ஃபேஸ் டீமில் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸையும் ஹீல் டீமில் வந்து நம்முடைய ட்ரூ மேக்கின்டையரும் எதுக்கு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கான ஒரு ஸ்டோரியில் வந்து பில்டப் பண்ணணும். பில்டப் பண்ணி ரெசல்மேனியா 42 வந்து இவங்க 2 பேத்துக்கான மேட்சை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறக்காக WWE வந்து இந்த ஒரு மேட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் வந்து நம்முடைய ஜே உசோ விசு ஜிம்மி உசோ விசு நம்முடைய பிரான் பிரேக்கர் பிரான்சன் இருக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் கூட ரெசல்மேனியா 42 வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அதாவது இந்த சர்வைவர் சீரிஸ்லேயே வந்து 3 மேட்சை வந்து ரெசல்மேனியா 42க்காக வந்து WWE வந்து பண்ண போகிறாங்க. அது பிளான் பண்ணிட்டாங்க. இந்த 3 மேட்ச் தான் வந்து ரெசல்மேனியா 42 வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அதிகமாக வந்து சொல்லப்படுது. அது இல்லாமல் வந்து நம்முடைய ரோமனின்ஸ் வந்து ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வின் பண்ணவர், சிஎம்முக்கும் வேர்ல்டு சாம்பியன் வந்து வின் பண்ணவர், கோடி ரோட்ஸும் சாம்பியன் வின் பண்ணவர், அது இல்லாமல் நம்முடைய ஜே உசோவும் வேர்ல்டு டைட்டில் வந்து வின் பண்ணவர். இதில் வந்து நம்முடைய ஜிம்மி உசோ மட்டும்தான் டாக் டீம் டைட்டிலை தவிர வேறு எந்த ஒரு டைட்டிலும் வின் பண்ணாத ஒரு நபராக நம்முடைய ஜிம்மி உசோ தான். இதே நம்ம வந்து
ஹீல் டீம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய பிராக் லெஸ்னர் இருக்கார் அப்படின்னா பிராக் லெஸ்னர் வந்து எல்லா விதமான டைட்டிலும் வின் பண்ணிட்டாரு. அது இல்லாமல் வந்து நம்முடைய பிரான் பேக்கரியும் பிரான்சன் டீடி வந்து ஃபியூச்சர் ஆஃப் த டபிள்யூ நம்முடைய டபிள்யூ வந்து பார்க்கறனால வந்து ஏன்னா நம்முடைய பிரான் பேக்கரியும் பிரான்சன் டீடியும் அதாவது ஃபியூச்சர் ஆஃப் த டபிள்யூ அதாவது இவங்க 2 பேரும் வந்து ரெசல்மேனியாவில் வந்து மெயின் ஈவென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுமாதிரி நம்முடைய லோகன் பாலையும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதில் வந்து நம்முடைய ட்ரூ மேக்கினரும் ஒரு வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணவர், நம்முடைய பிராக் லெஸ்னரும் வேர்ல்டு டைட்டில் வந்து வின் பண்ணாரு. இவங்க 3 பேர் இருக்காங்க. நம்முடைய லோகன் பால், பிரான் பேக்கர், பிரான்சன் டீடிக்கு வந்து ஒரு புஷ் தரணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டோரி லைன் தான் கரெக்டான ஒரு ஸ்டோரி லைன் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் என்னோட ஒரு ஒப்பீனியன் படி இப்போ நான் சொன்னதில் ஒரு ஒப்பீனியன் படி டபிள்யூ வந்து இப்போ ரெசல்மேனியா 42க்கான இந்த ஒரு 3 மேட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் வந்து இப்போ வந்து நம்ம பிரான் பேக்கரும் பிரான்சன் டீடியும் நம்ம லோகன் பால் வந்து ஃபியூச்சர் ஆஃப் த டபிள்யூ பார்க்கறனாலையும் இவங்க வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டுட்டு போகணும், ஃபேன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ட் வந்து உருவாக்கணும் அப்படின்னா இதில் வந்து 100% வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரோட அந்த டீம் தான் வந்து சர்வைவர் சீரிஸில் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 100% இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அப்போ நம்முடைய சிஎம் போக்கிற அந்த ஒரு டீம் வந்து வின் பண்ணாதான்னு கேட்டால் ஏன்னா இவங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி லைன் போகிறனாலையும் இந்த ஒரு ஸ்டோரி லைன் மையமாக வச்சு நம்முடைய டபிள்யூ வந்து ரெசல்மேனியா 40 வந்து இவங்களுக்கான ஒரு ஸ்டோரியில் வந்து பில்டப் பண்ணுறனால நம்முடைய சிஎம் பங்கோட இந்த டீம் வந்து தோற்று போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் ஃபியூச்சர் ஆஃப் த டபிள்யூ நம்முடைய பிரான் பேக்கர், பிரான்சன் டீடியில் உருவாக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு தேவை. அதனால் கண்டிப்பாக வந்து நம்முடைய பிரான் பேக்கருக்கும் நம்முடைய பிரான்சன் டீடியும் ஃபியூச்சர் ஆஃப் த டபிள்யூ நம்முடைய டபிள்யூ வந்து உருவாக்க போகிறாங்க. அதனால் பிராக் லெஸ்னரோட இந்த டீம் தான் வந்து வின் பண்ண போகுது. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தை வந்து என்ன வந்து முன் வைக்கிறாங்க அப்படின்னா அதாவது இப்போ வந்து நம்முடைய விசன் ஃபேக்ஷனுக்கும் நம்முடைய ரோமன்ஸுக்குமான அந்த ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது பட் இவங்களுக்கான ஒரு ஸ்டோரி லைன் வந்து இப்போ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கானாலும் இந்த ஒரு ஸ்டோரி லைனை வந்து இந்த சர்வைவர் சீரிஸ்லேயே வந்து நம்ம வந்து முடிச்சிட வேணாம், இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். அதாவது கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பிராக் லெஸ்னரோட அந்த டீமை வந்து வின் பண்ண வச்சு அதாவது நம்முடைய விசன் ஃபேக்ஷனுக்கும் நம்முடைய ரோமன்ஸோட அந்த ஒரு டீமுக்கு வந்து ஒரு ஸ்டோரி லைனை வந்து திரும்பி கண்டினியூ பண்ணி அதாவது ராயல் ரம்பிள் வரைக்கும் நம்ம வந்து இழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் டபிள்யூ வந்து ஒரு பிளானில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒரு வேளை இழுக்கிறாங்க அந்த ஒரு ஸ்டோரி லைனை வந்து ஜனவரி மந்த் நடக்க போகிற ராயல் ரம்பிள் வரைக்கும் அந்த ஒரு ஸ்டோரி லைனை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னா அப்படியும் நம்முடைய சிஎம் கூட அந்த டீம் வந்து அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு டீமுக்கு தான் வந்து வெற்றி அப்படிங்கிறது அதிகமாக சொல்லப்படுது. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து சொல்கிற போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெசல்மேனியாக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியில் வந்து டபிள்யூ வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் ரோமன்ஸ் வந்து மேட்சும் கொடுக்க போகிறாங்க, கோடி ரோட்ஸுக்கும் வந்து மேட்ச் கொடுக்க போகிறாங்க, அதுமாதிரி சிஎம் பங்க்கு மேட்ச் கொடுக்க போகிறாங்க, நம்முடைய ஜிம்மி ஊசோக்கும் மேட்ச் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இதில் வந்து 100% வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னரோட டீம் தான் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.